ஈரான் மீதான அமெரிக்க மற்றும் இஸ்ரேல் படைகளுடைய தாக்குதல் தொடர்ந்து இடம்பெற்று வருகின்றது. ஈரானும் பதில் தாக்குதலை நடாத்தி வருகின்றது. இந்நிலை உங்களுடைய பார்வை எவ்வாறு காணப்படுகின்றது? அமெரிக்காவினதும் இஸ்ரேலினதும் ஈரான் மீதான போர் என்று முழு உலகையுமே அதிர்ச்சிக்குள்ளாக்கி இருக்கிறது. எரிபொருள் பிரச்சனை இன்று முழு உலகத்திலுமே ஒரு பெரிய பிரச்சனையாக மாறி வந்திருக்கிறது. இந்த போர் எப்படி போகும் என்று தற்போதைக்கு உறுதியாக குறிப்பிட முடியாது. இதில் ஈரான் தற்போது முன்னேறி கொண்டு வருகிற மாதிரியான தோற்றம்தான் தெரிகிறது. ஈரான் இதில் பல்வேறு தந்திரோபாயங்களை கையாண்டு நகர்கின்ற ஒரு போக்கை காணக்கூடியதாக இருக்கிறது. இன்றைக்கு ஈரானுடைய நிகழ்ச்சிகளெல்லாம் நகர்வது போல ஒரு தோற்றமும் தெரிகின்றது. அது தன்னுடைய ஆயுதங்களை ஒவ்வொன்றாக தற்போது தான் வெளியில் விட தொடங்கி இருக்கிறது. அதுவும் 4000 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள தியாகோவாசியாவுக்கு தன்னுடைய ஏவுகணையை ஏவியதன் மூலம் தன்னால் கண்ணம் விட்டு கண்ணம் பாயும் போரை கூட நடாத்த முடியும் என்ற செய்தியை அது சொல்லி இருக்கிறது. இந்த போர் தொடங்கினதுக்கு பிரதானமான காரணம் மத்திய கிழக்கில் அமெரிக்கா தன்னுடைய ஆதிக்கத்தை நிலைநிறுத்துவதுதான். அந்த ஆதிக்கத்தை நிலைநிறுத்துவதனூடாக எரிபொருள் வர்த்தகம் முழுவதையும் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வருவதுதான். அதே நேரம் தன்னுடைய எதிரணியான சீனா, ரஷ்யா சார்ந்த அந்த பிரிக்ஸ் அணியை பலவீனப்படுத்துவதும் இதனுடைய நோக்கம். அதேவேளை ஸ்டேலுக்கு அகண்ட ஸ்டேலை உருவாக்குற நோக்கமும் இருக்கிறது. ஆனால் அவர்களுடைய நோக்கங்கள் நிறைவேறுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக தெரியவில்லை. ஈரானுடைய புவியியல் கட்டமைப்பு, சமூக கட்டமைப்பு, அதனுடைய வரலாற்று மரபு கட்டமைப்பு ஈரானை பாதுகாக்கின்ற ஒரு கவசமாக இருக்கிறதை நாங்கள் பார்க்கலாம். அமெரிக்காவினுடைய இலக்காக இருந்தது ஏனைய நாடுகளைப் போல, சிரியாவை போல, ஈராக்கை போல, லிபியாவை போல தலைவர்களை கொலை செய்துவிட்டால் அப்படியே நாடு முழுவதும் தங்கண்ட கைக்குள் வந்துவிடும் என்கின்ற ஒரு எண்ணப்பாங்கு தான் அவர்களிடம் இருந்தது. ஆனால் அந்த எண்ணப்பாங்கு ஈரானை பொறுத்தவரையில் வெற்றி அளிக்காத நிலைமை தான் காணப்படுவதை நாங்கள் பார்க்கலாம். ஈரான் இப்போது தன்னுடைய 38 மாகாணங்களுக்கும் தளபதிகளை பிரித்து கொடுத்து அந்தந்த மாகாணங்கள் எல்லாம் சுயமாக போரிடுவதற்கான களச்சூழலை உருவாக்கி இருக்கிறது. மற்றது அதனுடைய புவியியல் கட்டமைப்பு ஒரு தரையிறக்க போரை நடாத்துவதற்கான சூழலை கடினமாக்கி உள்ளது. தரையிறக்க போர் உருவாகமாக இருந்தால் ஆப்கானிஸ்தானில், வியட்நாமில் அமெரிக்கா பட்ட தோல்வியைத்தான் படக்கூடியதான சூழ்நிலை வரும். அவை அமெரிக்கா தரையிறக்க போரை நடாத்துவதிலே அஞ்சுகின்ற நிலைமை தான் காணப்பட்டது. இதை விட இவ்வளவு காலமும் அமெரிக்கா போர் நடத்துகின்ற போது ஒன்றில் ஐக்கிய நாடுகள் சபையினுடைய தீர்மானத்தின் அடிப்படையிலே அல்லது நேட்டோவின் சார்பிலாம் போரிடுவது வழக்கம். ஆனால் இந்த தடவை அது தான் தனித்து போரிடுகின்ற நிலைமை காணப்படுகின்றது. அவருடைய நேட்டோ கூட்டாளிகள் எல்லாம் அமெரிக்காவை கைவிட்ட நிலைமை தான் இருக்கின்றது. அப்போ உலகிலே அமெரிக்கா ஒரு தனித்து போன ஒரு சூழலை எங்களாலே அவதானிக்கக்கூடியதாக இருக்குது. அதேபோல் அமெரிக்கா என்ற உள்நாட்டிலையும் கூட ட்ரம்பினுடைய இந்த செயற்பாட்டுக்கு எதிராக பலத்த எதிர்ப்பும் கிளம்பி வருவதாக செய்திகள் வருகின்றன. அவை இந்த நிலைமைகள் எல்லாம் போரின் எதிர்காலத்தில் தாக்கம் செலுத்தும் என்று தான் நான் நினைக்கிறேன். சில வேளை இந்த சர்வதேச அழுத்தங்கள் எல்லாம் கூடி இது ஒரு யுத்த நிறுத்தத்தை நோக்கி நகரக்கூடியதான ஒரு சூழலும் ஏற்படலாம். ஆனால் அதை இப்போதைக்கு உறுதியாக குறிப்பிட முடியாது என்பதுதான் என்னுடைய கருத்து. அதேவேளை இந்த போர்னால் இலங்கையினுடைய தாக்கம் இலங்கைக்கு ஏற்பட்ட தாக்கம் என்பது மிகவும் பெரிதானது. அது எரிபொருள் பிரச்சனை முக்கியமான பிரச்சனையாக முகம் கொடுக்க வேண்டிய நிலையை உருவாக்கியிருக்கிறது. இதைவிட
அதனுடைய ஏற்றுமதி வர்த்தகம் எல்லாம் பலவீனமடைஞ்சிருக்கு. சுற்றுலாத்துறை பலவீனமடைஞ்சிருக்கு. இனி இந்த மத்திய கிழக்கில் கிட்டத்தட்ட 10 லட்சம் பேருக்கு மேலே பணியாற்றுகின்றார்கள். அவர்கள் அனுப்புகின்ற அந்த அந்நிய செலவாணியும் பலவீனமாக போகக்கூடியான சூழல் உருவாயிருக்கு. தற்செயலாக அவர்கள் வருவார்களாக இருந்தால் ஒரு வேலையின்மை பிரச்சனைகளும் கூட உருவாகும். அவை ஒரு ஒரு அங்கே மாத்திரமில்லை போர்ச்சூழல், இங்கேயும் போர்ச்சூழல் இருக்கிற ஒரு நிலைமை. அவை ஒரு போர்ச்சூழலில் நாட்டை எப்படி கொண்டு போகிறான்னு திட்டமிட்டு செயற்பட்டு அந்த போர்ச்சூழலுக்குரிய ஒரு செயற்பாட்டை முன்னெடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இலங்கை இருக்கிறது. தமிழ் சூழலில் மிகவும் கவலைக்குரிய விஷயம் என்னென்னு சொன்னால், தமிழ் சூழலில் இப்படி ஒரு போர் நெருக்கடி தமிழ் மக்களையும் பாதிக்கிறது. ஆக இந்த பாதிப்புன்ற தமிழ் மக்களுக்கு நீங்கள் இந்த விடயங்களை எவ்வாறு கையாள வேணும் என்று ஆலோசனை கூறுவதற்கு ஒரு அரசியல் தலைமை என்றது இல்லாமல் இருக்கிற நிலைமை. அப்போ இதில் இந்த நெருக்கடிக்குள்ளே தலைமை கொடுக்குறதுக்கு இங்கே எவரும் இல்லாத ஒரு சூழல் ஒன்று இருக்கிறது. இது மிகவும் கவலைக்குரிய விஷயம். சிவில் அமைப்புகளாவது இதில் முன்னுக்கு வந்து சில விடயங்களை சில உண்மைகளை மக்களுக்கு சொல்லி மக்களை இந்த சூழலுக்கு தயார்படுத்த வேண்டிய தேவை இருக்கிறது என்று நான் நினைக்கிறேன். இந்த போர்ச்சூழல் முடியும் வரை ஒரு அவசரகால நிலைமையை கருத்தில் கொண்டு தமிழ் செயற்பாட்டாளர்கள் இதில் அக்கறை செலுத்த வேண்டும் என்பதே என்னுடைய அபிப்பிராயம். தமிழ் சமூகத்தை நீங்கள் முன்வைக்கக்கூடிய ஆலோசனைகள்? தமிழ் சமூகத்தை பொறுத்தவரையில் இது பல்வேறு நெருக்கடிகளை கொண்டு வந்து சேர்க்கும். குறிப்பாக எரிபொருள் பிரச்சனை மிக முக்கியமான பிரச்சனையாக வந்து சேரும். ஆகவே தமிழ் மக்கள் இந்த எரிபொருள்களை மிகவும் சிக்கனமாக பயன்படுத்துகின்ற ஒரு சூழலை நோக்கி அவர்கள் நகர வேணும். குறிப்பாக இந்த எரிபொருள் பாவனை உள்ள வாகனங்களை பயன்படுத்துவதற்கு பதிலாக துவிச்சக்கர வண்டி போன்ற சாதாரண வாகனங்களை பயன்படுத்துகின்ற ஒரு நிலையை நோக்கி அவர்களும் நகர வேண்டிய தேவை இருக்கிறது என்று நான் நினைக்கிறேன். இதைவிட உணவுப் பொருட்களுடைய பற்றாக்குறை எதிர்காலத்தில் வருவதற்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. ஆகவே ஒரு வீடு தோட்டம் போன்ற அந்த சூழலை உருவாக்குற ஒரு நிலைமையையும் கொண்டு வருவது அவசியம் என்று நான் நினைக்கிறேன். இதைவிட இவ்வாறான ஒரு நெருக்கடிகள் வருகின்ற போது தனித்து செயற்படையலாம். தனித்து செயற்படுவதன் ஊடாக இந்த விடயத்தை கையாளலாம், இந்த நெருக்கடியை கையாளலாம். அவை இதிலே ஒரு சமூகமாக செயற்படுகின்ற ஒரு சூழலை உருவாக்கும். அப்போ ஒவ்வொரு கிராமமாக இந்த விவகாரங்களை எப்படி கையாள்றது என்பது தொடர்பாக கவனம் செலுத்துவது தான் கூடுதலாக பொருத்தமானதாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். தற்போது ஈரான் மீது அமெரிக்க இஸ்ரேல் கூட்டுப்படைகளினுடைய தாக்குதல்கள் அதிகரிச்சிருக்கு. ஈரான் வந்து அணு ஆயுதத்தை 80% பூர்த்தி செய்திருப்பதாகவும் தகவல் வெளிவந்திருக்கு. அவைகள் அணு ஆயுதத்தை பயன்படுத்துவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக சர்வதேச தகவல் தெரிவிக்கிறதா? இந்த மாதிரி அணு ஆயுதத்தை பயன்படுத்துகின்ற வாய்ப்பு இப்போதைக்கு இருக்கும் என்று சொல்லி உறுதியாக குறிப்பிட முடியாது. ஏனென்றால் அணு ஆயுதத்தை தவிர ஏனைய ஆயுதங்கள் நிறைய ஈரான் தான் கையிருப்பில் இருக்கின்றன. அவை அந்த ஆயுதங்களை தான் கூடுதலாக பயன்படுத்த முனைவதற்கான ஒரு சூழலை நோக்கி ஈரான் நகரும் என்று நான் நினைக்கிறேன். அமெரிக்கா இஸ்ரேல் கூட அணு ஆயுதத்தை பயன்படுத்தக்கூடியான சூழல் தற்போதைக்கு இல்லை. ஏனென்றால் அணு ஆயுதம் பயன்படுத்தினால் அதால் வர்ற உலக விளைவுன்றது பாரதூரமான விளைவாக இருக்கும். ஆகவே இந்த விடயத்திலே அவர்கள் கொஞ்சம் கவனமாக இருப்பார்கள் என்று நான் நினைக்கிறேன். அமெரிக்கா இஸ்ரேலும் எந்த மாதிரியான பலத்த தாக்குதலை தொடுத்தாலும் கூட அதுக்கு முகம் கொடுக்கக்கூடிய திராணியில் ஈரான் இருக்கிறது என்பது உண்மையான விஷயம். அவை இதில் இவர்கள் கூறுவது போல நடைமுறையில் செய்வார்களா என்கின்ற கேள்வியும் இருக்கிறது என்று நான் நினைக்கிறேன். ஈரானுக்கு அமெரிக்கா கொடுத்த 48 மணி நேர காலக்கெடு வந்து இன்னும் சிறிய நேரத்தில் முடிவடைய போகுது. ட்ரம்ப் இப்படி பல்வேறு காலக்கேடுகளை விதிச்சிருக்கிறார். ஆனால் அவர் அந்த காலக்கேடுகளை அப்படியே பேசாமல் விட்டது தான் வரலாற்றில் நிகழ்ந்திருக்கிறார். அதே மாதிரி தான் இந்த நிகழ்வும் நடக்கக்கூடியான சூழல் இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். இப்போது கூட அந்த ஹார்முஸ் நீரிணையை திறந்து தான் விட்டிருக்கும்.
அதாவது இந்த போரில் ஈடுபட்ட நாடுகளை தவிர ஏனைய நாடுகளுக்கெல்லாம் திறந்து விட்டுள்ளதாக ஈரானே சொல்லியிருக்கு. அவை ஏனைய நாடுகள் இதில் அக்கறை செலுத்தக்கூடியான சூழல் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது என்று நான் நினைக்கவில்லை. என்றால் அவர்களுக்கு இது பிரச்சனை இல்லை. பிரச்சனை இருக்கிறான்னா அமெரிக்காவுக்கும் அமெரிக்கா சார்ந்த நாடுகளுக்கும் தான் பிரச்சனையாக இருக்கும். ஆகவே அமெரிக்கா தன்னுடைய பிரச்சனையை உலக பொது பிரச்சனையாக மாற்றுகிற ஒரு சூழல் ஒன்று உருவாகி இருக்கு. இந்த இடத்துல அமெரிக்காவால் முன்னேறி செல்வது கடினம் என்று நான் நினைக்கிறேன். அதை விட ஒரு இந்த நீரிணையை பயன்படுத்துவது தொடர்பாக ஒரு பொது கொள்கை ஒன்றை உலக நாடுகள் தீர்மானித்து அதன் அடிப்படையில் இந்த யுத்தம் புரிகின்ற நாடுகள் இதுக்குள்ளால் போவதற்கு ஈரான் இணங்க போவதில்லை. ஏனைய நாடுகள் ஒரு சுமூகமாக அந்த நீரிணை கூட பயணம் செய்கிறதான ஒரு சூழலை உருவாக்குவது தான் கூடுதலாக பொருத்தமாக இருக்கும் என்பது என்னுடைய அபிப்பிராயம். அமெரிக்கா வந்து இரு விமானங்களை மத்தளை சர்வதேச விமான நிலையத்தில் தரையிறக்கிறதுக்கு அனுமதி கேட்டு இலங்கை ஜனாதிபதி மறுத்ததாக தகவல் வெளிவந்தது. அவ்வாறான அனுமதிகளை மறுக்கைக்கு வந்து இலங்கைக்கு தான் பாதிப்பு ஏற்படுமா? இலங்கை ஒரு உரிமையுள்ள நாடு என்ற வகையில் அதை சொல்வதற்கு அவர்களுக்கு அது உரிமை இருக்கிறது. அந்த வகையிலே அவர்கள் அதனை சொல்லியிருக்கக்கூடியான வாய்ப்புகள் இருக்கிறது என்று நான் நினைக்கிறேன். ஆனாலும் இலங்கையினுடைய ஒரு அவையினுடைய அந்த என்ன பொருளாதார வலயத்துக்குள்ளே தான் இந்த தாக்குதல் நடைபெற்றது. அப்படி இலங்கையின் பொருளாதார வலயத்துக்குள்ளே ஒரு தாக்குதல் நடக்கிறான்னு சொல்லி சொன்னால் இலங்கையின் அனுமதியை பெற்றிருக்கோம். ஆனால் இலங்கையினுடைய அனுமதி ஒன்றும் பெறாத சூழல்லாம் இங்கே நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கு. அப்போ அதில் இலங்கை வந்து இலங்கையோடு பகைக்கக்கூடியதான ஒரு சூழலை நோக்கி அமெரிக்கா நகரம் என்று சொல்லியும் சொல்ல இல்லாது. ஏனென்றால் இலங்கை அதுக்கு ஒரு தேவையாக இருக்கிறது. இலங்கை வந்து அமெரிக்கானுடைய நலங்களை கவனிக்கிற ஒரு போக்கும் இங்கு இருக்கிறது. ஆகவே அதில் அவ்வளவு இறுக்கமாக இருக்கும் என்று சொல்லிவிட முடியாது. ஆனால் ஒரு இளமையுள்ள நாடு என்ற வகையிலே அதுக்கு உரிமை இருக்குது. அதனை ஜனாதிபதி ஒழுங்காக பயன்படுத்தி இருக்கிறார் என்று தான் கூறணும். இந்த இடத்துல இந்தியாவுக்கு இதில் ஒரு பொறுப்பு இருந்தது. ஏனென்றால் தென்னாசிய நாட்டுக்குள்ள தன்னுடைய ஆதிக்கத்தில் தென்னாசியா இருக்குன்னு சொல்லி அது வெளியில் பிரச்சாரம் செய்வார். ஆனால் அதுவும் உங்கள் நாட்டுக்கு பயிற்சிக்கு வந்த கப்பல் உங்களுடைய கடல் எல்லைக்குள்ள கடல் பிராந்தியத்துக்குள்ளேயே தாக்குதல் நடைபெறுகின்ற போது இந்தியா அதை வலிமையாக கண்டித்ததாக தெரியல, வலிமையாக கண்டிக்க இல்லை. இது இந்தியா இதில் அச்சப்படுகின்ற ஒரு சூழல் இருப்பது போலத்தான் உண்மையில் தெரிகின்ற. இது இந்தியா என்று அந்த பிராந்திய வல்லரசு என்ற அந்த பிம்பத்தையும் இறக்கி இருக்கென்று சொல்லி தான் சொல்லணும். அதை விட ஏற்கனவே ஐக்கிய நாடுகள் சபையில் இந்தி சமுத்திர பிராந்தியம் அமைதியாக இருக்கணும் என்று சொல்லி ஒரு தீர்மானம் வந்து நிறைவேற்றப்பட்டது. அவை அந்த தீர்மானத்தை எல்லாத்தையும் சுட்டி காட்டி நீங்கள் இப்படி ஒரு தாக்குதல் நடக்கிறது தவறானது என்ற கண்டனத்தை இந்திய அரசாங்கம் சொல்லியிருக்கோம். நான் நினைக்கிறேன் இலங்கை அரசாங்கத்துக்கு இருந்த துணிவு கூட இந்த விடயத்தில் இந்திய அரசாங்கத்துக்கு வரவில்லை என்பதுதான் என்னுடைய அபிப்பிராயம். இந்த போரில் ஈரான் வெற்றி பெற்றால் உலக ஒழுங்கில் ஏதாவது மாற்றங்கள் ஏற்படும், அது ஈழத்தமிழருக்கு வாய்ப்பாக அமையுமா? இந்த போரில் ஈரான் வெற்றி பெற்றால் உலகத்திலே ஒரு பல்துருவ மையம் தோன்றுவதற்கான வாய்ப்புகள் உருவாகும் என்றே நான் நினைக்கிறேன். பல்துருவ மையம் எப்பவும் தேசிய இனங்களுக்கு சார்பானதாக இருக்கும். ஒன்றில் இருதுருவ மையம் இருக்கணும், இல்லையென்றா பல்துருவ மையம் இருக்கணும். இருதுருவ மையத்தை விடவும் பல்துருவ மையம்தான் கூடுதலான பாதுகாப்பாக இருக்கக்கூடியான சூழலே உருவாக்கும். ஒரு துருவ மையம் என்றால் அது அரசோடு தான் கூட நெருக்கமான உறவுகளை வச்சிருக்கும். அவை ஒடுக்கப்படுகின்ற தேசிய இனங்களுக்கு ஒரு சர்வதேச சூழல் அல்லது சர்வதேச வாய்ப்பு இல்லாமல் போகக்கூடியான ஒரு சூழல்லாம் உருவாகும். ஆகவே ஈரான் வெற்றியடை வந்து உலகில் வாழ்கின்ற தேசிய இனங்களுக்கு ஒரு வாய்ப்பை உருவாக்குவதோடு உலகிலேயும் ஒரு அதிகார சமநிலையை உருவாகும். சர்வதேச அதிகார சமநிலை
சர்வதேச அதிகார சமநிலை ஒன்று உருவாகிறதுக்கான சூழலும் தோற்றம் அது. இந்த தோற்றத்துக்குள்ளால் சர்வதேசத்தை ஒழுங்குபடுத்துகிற ஐக்கிய நாடுகள் சபை போன்ற அமைப்பை மேலும் பலமாக்கக்கூடியதான ஒரு வாய்ப்புகளும் உருவாகும். ஆகவே ஒரு வலுவான உலக ஒழுங்கு வருவதற்கான சூழலை ஈரான் வெற்றி பெற்றால் உருவாக்கும் என்று நான் நினைக்கிறேன்.